உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான். அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, உன்னையும் எங்களையும் மீட்கும் பொருளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் கேட்கலாம், அது என்ன நாங்கள் இழந்தோம், என்ன மீட்க வந்தார் என்று. பிரியமானவர்களே, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும்படி ஒரு ஆளுகையை கொடுத்தார். ஆனால் அவர்களோ அந்த ஆளுகையை பாவம் செய்தது நிமித்தம் அவர்கள் இழந்து போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேதம் இவ்விதமாய் குறிப்பிடுகிறது. இதோ மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கே வந்தார். உலகமோ அவரை அறியவில்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களை அறிவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாக நாங்கள் வந்தோம். பிரியமானவர்களே, நீங்கள் தேடும் சந்தோஷம் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தேடும் நிம்மதி ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் தேடும் விடுதலை ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். வேதம் இவ்விதமாய் குறிப்பிடுகிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று. பிரியமானவர்களே, அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு நாம் சந்தோஷமாய் வாழுவோம். இன்றைய உலகிலே அநேகர் சொல்வது இந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்கக்கூடாததுமான நித்திய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. பிரியமானவர்களே, அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படி பிதா
பிதா குமாரன் குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் உங்களை இந்த அதிகாலை வேளையிலே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். உன்னை மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு சமாதானம் தருவதாக. உங்கள் நோய் நீங்குவதாக. உங்கள் சந்தோஷம் பெருகுவதாக. நீங்கள் மன நிம்மதி அடைவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.